அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா குருஜி. ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான திசை என்ன, அதிர்ஷ்டமான நிறம் என்ன, அதிர்ஷ்டமான படம், எந்த ஒரு சுவாமி படத்தை வச்சுக்கலாம் வீட்டில், அதிர்ஷ்டமான பொருள் என்ன வைக்கலாம் வீட்டில் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு வீடியோ பதிவாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்றைக்குமே ஸ்டார்டிங் இவங்கள்ட்ட தான் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா 12 ராசியில் மொதல் ராசியே மேசராசி தான். இவங்கள்ட்ட தான் தொடக்கம், பிள்ளையார் சொல்லியே. மேசராசி அன்பர்கள், மேசராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவர்களுக்குமே ஒரு விசேஷமான திசை. ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கிறேங்க, ஒரு மனை வாங்கலான்னு இருக்கேன், அல்லது நான் வாடகை வீடு மாறி போகலான்னு இருக்கேன், எனக்கு எந்த டைரக்ஷன் எனக்கு செட் ஆகும், அது எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா எந்த டைரக்ஷன் உங்களுக்கு நல்ல பலன் தரும்னா, வடக்கு பார்த்த வீடு நீங்கள் போய் சொந்த வீட்லேயோ வாடகை வீட்லேயோ இருந்தீங்கன்னா நல்ல பலன் தரும். வடக்கு பார்த்த மனைகள் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். எந்த எண் உங்களுக்கு விசேஷமான எண்ணாக இருக்கும் அப்படின்னா, எண் 9 உங்களுக்கு நல்ல பலனும், எண் 5 உங்களுக்கு நல்ல பலனும் தரக்கூடியதாக இருக்கும். மேசராசி என்பர்கள் வீட்டில் இந்த படத்தை வச்சுட்டா போதும், 100% நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க. அப்படின்னா என்ன படத்தை வச்சு சுவாமி கும்பிடலாம் அப்படின்னா, நீரில் இருக்கிற போல நம்ம சரஸ்வதி அம்மா தண்ணியில் இருப்பாங்க, பாலாம்பிகை தாமரை மேலே உட்காந்துருக்க மாதிரியான பால திரிபுர சுந்தரி படமோ, அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் படம் கடலோடு இருப்பது போல வைத்து வழிபாடு செய்வது நிச்சயம் நற்பலன்களை மேசராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. மேசராசி என்பவர்கள் வீட்டில் இந்த படத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன படம் அப்படின்னா, அன்னப்பறவை இருக்கு இல்லையா, அந்த அன்னப்பறவையினுடைய படத்தை வீட்டில் மாட்டி வச்சுக்கிறது நல்ல பலனை தரும். பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி படமே நிறைய அன்னத்தோடு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தண்ணியும் ஆச்சு, சரஸ்வதி அம்மாவும் ஆச்சு, அன்னமும் ஆச்சு, இது போல் படத்தை வைத்திருப்பது மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயம் 100% நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. மேசராசி என்பவர்களுக்கு மிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான். செவ்வாயினாவே சிகப்பு தான். அப்போது சிகப்பாடை நல்ல பலனை தரும். ஒரு கைக்குட்டையாகவோ அல்லது ஒரு ரெட் கலரில் ஒரு பணம் வைக்கிறதுக்கான ஒரு டேபிள் இருந்தால் அதில் ரெட் கலர் மேலே விரிச்சுக்கிறதோ, அல்லது ஒரு ஆஃபீஸ் டேபிளுக்கு மேலே ரெட் கலர் கிளாத் போட்டுக்கிறதோ, ஏதோ ஒன்று சிவப்பு கலரில் ஒரு கலரை நீங்கள் யூஸ் பண்ணி வர நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் வரும். காரணம், சிகப்பு என்பது முருகப்பெருமானுக்கே உரித்தான ஒரு கலர். செவரளி பூ போட்டு தான் முருகன் நீங்கள் வழிபாடு செய்ய நல்ல பலன் வரும். சிகப்புனோன்னா ஐயோ ரெட் கலரா எப்படிங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பெரும் நிறுவனங்கள், வெற்றி பெற்ற பல நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் லோகோ வச்சுருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா KFC நிறுவனம், கொக்கோகோலா நிறுவனம், அப்புறமா ஏர்டெல், நீங்கள் மொபைல் ஃபோன் பயன்படுத்துவீங்க, இல்லை சிம் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிகப்பு நிறத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போது சிகப்பு நிறம் என்பது வெற்றிக்குரிய நிறம் தான். முருகப்பெருமான் வெற்றி தரக்கூடியவர், சிகப்பு வெற்றி கொடுக்கும். மேசராசிக்கு சிகப்பு நிச்சயம் வெற்றிகளை 100% கைகூட்டி கொடுக்கும். ஆகையால் சிகப்பு நிறம் என்பது உங்கள் வெற்றிக்குரிய நிறமாக இருக்கும். அதனால் துணிஞ்சு பயன்படுத்துங்க, எந்த வகையில் ஒரு தயக்க வேண்டாம், நல்லா இருப்பீங்க. இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.